ஹாய் கைஸ், ஒரு சூப்பரான காடஸ் லவ் ஸ்டோரியை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ ஒரு வழியா இந்த மேரேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு உருப்படியான பிளானை போட்டுட்டாரு. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆனிச்சு, அவர் அதுலேருந்து தப்பிச்சாரா இல்லையாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க கூட லைக் பண்ணலாம், தப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம லினியோ தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஜின் கிட்ட கல்யாணத்தை நிறுத்த நீ கொடுத்த பிளான் தான் முக்கிய ஆயிடுச்சு, ஆனா அதுக்காக என்னால சும்மா இருக்க முடியாதுல, நானே போய் அப்பாட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பு. இந்த பக்கம் லின் மாஸ்டர் மேரேஜுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் தடபுடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் இப்ப அப்படியே அங்க வராங்க. குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பான், இவ்வளவு முதல் ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. ஆனா அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. சின்ன வயசுல இருந்து என் கனவு லட்சியம் எல்லாமே ஒரு வேல் டிராவல் பண்ணணும், வீக்கா இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், மார்ஷல் ஆர்ட் வேலை நான் ஒரு ஹீரோயினா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கல்யாணம் ஃபேமிலிலாம் எனக்கு சுத்தமா செட் ஆகாது. அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவை அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவரு ரொம்பவே டேலண்ட். அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அப்பயும் மார்ஷல் ஆர்ட் வேலை அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னு அவரு சொல்ல. அவங்களும் நம்மள்கிட்ட ரொமான்ஸ் பண்ணது அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. ஆனா அவங்க லட்சிய பார்த்து தடுத்துறது இல்ல முடியாது, உங்களுக்கு அவனை அவ்வளவு பிடிச்சிருந்தா நீங்க வேணா அவனை கட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. லினியோ ரொம்பவே நல்லவங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்மளும் அவளை பத்தி யாரு கேட்டா அவ அப்பதான் இப்ப நமக்கு பிரச்சனையே. அப்பன்னு பார்த்து டக்குன்னு அவங்க உள்ள வராங்க. சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புங்க, நான் உங்களை இங்கேருந்து எப்படியாவது வெளியே கூட்டு போயிடுறேன். ஆனா நம்மாலு எங்களை இங்கேருந்து காப்பாத்திடுவோம் சரி, ஆனா உன் செக்டரை பத்தி தான் உன் அப்பா அன்னைக்கு பாடம் எடுத்தாரு. நாங்க எங்க போனாலும் அவங்க கண்டிப்பா எங்களை விரட்டி வரதானே போறாங்க. அவங்களும் அப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்க, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நானும் ஜின்னும் சேர்ந்து ஸ்னேக் டேமனை பிடிக்க போறோம். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பேர் கிடைச்சிரும். அதை யூஸ் பண்ணி அவன் உன் அப்பா கிட்ட பொண்ணு கேட்பான். அவரும் ஓகே சொல்லிடுவாரு, நானும் தப்பிச்சிருவேன். கேவலமான ஐடியா, நீ தப்பிச்சிருவ சரி, ஆனா நான் மாட்டிப்பேனே அவங்க சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா நம்ம லினியோ அந்த ஸ்னேக் டீமனை நான் வேட்டையாடிட்டான். அதுக்கப்புறம் அப்பாக்கு என்னோட பவர் என்னன்னு தெரியும், அவர் என்ன வேல் டிராவல் போகிறதுக்கு அனுமதிக்கலாம். ஆனா இது என்னோட ஐடியா, நம்மால் சொல்ல அதை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க இப்ப அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம அவங்க திடீர்னு கதற ஆரம்பிக்கு. நம்ம டேங்கும் என்னாச்சுன்னு சொல்லி போய் பாக்குறாரு. அவங்க பெட்டை சுத்தி ஒரே பூச்சா இருக்கு. அவரும் அதெல்லாம் அப்படியே விரட்டி போயிட டக்குன்னு ஒன்னு அப்படியே அவர் உடம்புக்குள்ள பூந்துருது. ஆளும் அசைய முடியாம போயிடுறாரு. இது எல்லாமே அவங்களோட வேலை தான். இப்ப வசமா சிக்கனியா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீ இப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பூச்சி எல்லாத்தையும் குடுவையில அடிச்சுட்டு அவங்க ஜாலியா அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் டீமன் ஹண்டிங்காக ரெடி ஆயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அப்புறம் லினியோவை தான் காட்டுறாங்க. நான் தான் போவேன்னு சொல்லி அவங்க மாத்தி மாத்தி அடம் பிடிச்சிட்டு இருக்கு. நம்ம ஜின்னு போவோங்கிறீங்களே, அந்த டீமன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாலன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே முழிக்க, ஆனா எனக்கு தெரியும், அப்ப என் கூடவான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அவரை போட்டு இழுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. இந்த பக்கம் மூன் செக்டாரை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் ஒண்ணுமோ சூசிட்டில தான் இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க ஸ்னேக் டீமனோட கேவுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தன் சொல்ல. அவங்க ஹெட் அந்த டீமனால நம்ம பிளான்ல எந்த வித தடங்களும் வந்துடக்கூடாது. அப்படியே கட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேவை நெருங்கிட்டு இருக்கிற நம்ம கேங்க தான் காட்டுறாங்க. உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் பந்தாவா இருந்தாலும் அந்த கேவுக்கு வந்த உடனே லைட்டா அள்ளு விட ஆரம்பிக்குது. இது கொஞ்சம் ஆபத்தான இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்படலாம். லினியோவும் பாப்போம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே உள்ள போக பாதி தூரத்துக்கு மேல அந்த கேவ் 2-3 பாதையா அப்படியே பிரியுது. அந்த டீமன் எங்க இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? லினியோ அது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு, டே ஸ்னேக் டீமன் தடிப்பையில வெளியே வாடான்னு சொல்றாங்க. இதுதான் இருக்கிறதுலே சிம்பிளான வழி. இப்ப அவங்கள யாரோ கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. அவங்களும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கு. டக்குன்னு அந்த ஸ்னேக் டீமன் அப்படியே களத்துல இறங்குது. அவங்க எல்லாரையும் காட்டுத்தனமா அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அதுகிட்ட மாட்டிக்கிறாரு. ஆள் ஒரு பக்கம் அவரு பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம லினியோ ஒரு பக்கம் அதை அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க லைட்னிங் பவர்ஸை யூஸ் பண்ண அந்த டீமன் அசால்ட்டா அவங்க எல்லாருமே பந்தாடுது. ஒரு கட்டத்துல நம்ம லினியோவை அது பாய்சன் அட்டாக் பண்ண வர டக்குன்னு நம்ம ஜின் குறுக்க வந்துடுறாரு. ஆள் மயக்கமாக அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவருக்கு என்னாச்சுன்னு பாக்குறாங்க. அதே நேரத்துல முகத்துல மாஸ்கோட ஒரு ஆள் உள்ள நுழையிறான். அவன் பவர்ஸும் பயங்கரமா இருக்கு. அந்த டீமனை போட்டு அவ அப்படியே புரட்டி எடுக்க அதுவும் ஒரு கட்டத்துல அப்படியே அந்த கேவுக்குள்ள ஓடிடுது. இந்த பக்கம் ஜின் நிலைமை வர மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்களோட ரெக்ரேஷன் ஸ்பெல்ல யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வர ஊர்க்காரங்கெல்லாம் அவங்கள டீமன்னு சொன்ன விஷயம் அப்படியே பிளாஷ் ஆக திரும்ப ஒரு மாதிரி அப்படியே ஆயிடுறாங்க. என் ஸ்பெல்லால காயத்தை மட்டும் தான் சரி பண்ண முடியும், பாய்சனை என்னால கியூர் பண்ண முடியல. அப்படியே கட் பண்ணா ஜாலியா ஊரை சுத்திட்டு இருக்கிற நம்ம நோவா தான் காட்டுறாங்க. திடீர்னு அவங்க கிட்ட இருந்த ஒரு பேர்ல அப்படியே ஜொலிக்க ஆரம்பிக்குது. இதை வச்சு ஸ்பிரிச்சுவல் பியர்டை அவங்க கண்டுபிடிக்கலான்னு அவங்க அம்மா சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்களும் அதை பார்த்துட்டு அப்படியே குசி
ஆகிற மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. லின் செக்டருக்கு அவரை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. நம்ம மாஸ்டரும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அவர் அப்படியோ காப்பாத்திடுறாரு. கண் முழிச்ச உடனே நம்மால தயவு செஞ்சு லின்யூவை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவளுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு ஆள் சொல்றாரு. அவங்க அப்பாவும் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அங்கிருந்து கிளம்ப. மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்திலே நீங்க தான் மிகப்பெரிய வித்தக்காரங்க நீங்க நினைச்சீங்களா? உங்க அவசர புத்தியால ஜின்னோட நிலைமை என்னாச்சுன்னு பாருங்க. நம்ம லின்யூ மேரேஜை கேன்சல் பண்ண வைக்கிறதுக்காக தானே அப்படி பண்ண. அந்த டீமன் கையால நான் செத்தாலும் சாவனே தவிர என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவங்க சொல்ல அவரும் கோவப்பட்டு அவங்கள அடிக்க வந்துடுறாரு. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிக்க வேண்டியதானே? என் அம்மா மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி இப்படி டார்ச்சர் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம லின்யூ ஒரு பக்கம் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் இப்ப அப்படியே அங்க வராங்க. என்னோட மாஸ்டரும் பாட்டியும் கூட இதே மாதிரி தான், அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க என் கூட இல்ல. இப்பதான் அவங்களோட அருமை என்னன்னு எனக்கு புரியுது. அதை கேட்ட உடனே அவங்களும் அப்படியே லைட்டா ஃபீல் ஆக நம்ம ஹீரோவும் அவங்களுக்காக இப்ப ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வராரு. அவங்க 3 பேரும் உனக்கு தரமாட்டேன் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லி அப்படியே ஜாலியா விளையாட ஆரம்பிக்க. அவங்க அப்பாவும் இப்ப அங்க வராரு. அவரு பொண்ணு அவ்வளவு ஹாப்பியா இருக்கிறத பார்த்துட்டு ஆளும் அமைதியா அங்கிருந்து கிளம்ப. அவரு ஒய்ஃபோட நேம் டேபுக்கு முன்னாடி தான் அவர் இப்ப நின்னுட்டு இருக்காரு. நம்ம பொண்ணு இப்ப ரொம்பவே வளர்ந்துட்டா, அவளுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லையா, ஆனா இப்ப அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. அவ ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. அவளை பத்தி நான் இனிமேலும் கவலைப்பட வேணாம்னு நினைக்கிறேன்னு அவரு சொல்ல அவங்களும் இப்ப அங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த அவரோட ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அவர்கிட்ட தராங்க. ஆளும் ஆமாமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் இன்னமும் கவனமா இருக்கணும். அவரும் சரியா சொன்னான்னு சொல்லிட்டு சிரிப்ப போட அவங்களும் அந்த ஸ்நாக்ஸை கேட்கறாங்க. நான் ஏன் தரணும்? என் பொண்ணு எனக்காக இது ஆசையா வாங்கி கொடுத்துருக்கா. உனக்கு வேணா நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெத்துக்கிட்டு உன் பொண்ணு உனக்கு வாங்கி தர சொல்லு. உங்க பொண்ணு அவங்கள படுத்துனது போதாதா, நான் வேற அதை பண்ணுமான்னு அவங்க கேட்க என் பொண்ணை பத்தி தப்பா பேசாதன்னு ஆள் சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே செம ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட வெளியே நின்று நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அப்பா அம்மா என்னைக்குமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை கேட்டு நம்மளும் ஃபீல் ஆக நம்ம ஹீரோயின் நம்மளோட அப்பா அம்மா அவரு கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா அவரை பத்தி நினைச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆளும் அதை கேட்டு லைட்டா ஸ்மைல் பண்ண அவங்களுக்கு திரும்ப அப்படியே லைட்டா கேர் ஆகுது. நம்மளும் அவங்கள ரூம்க்கு கூட்டிட்டு போறாரு. நீ இன்னைக்கு உன் பவர்ஸை ரொம்ப அதிகமாவே யூஸ் பண்ணிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. கிளம்ப போன அவரை அவங்க டக்குன்னு தடுத்துடுறாங்க. ஜியோ என்னை விட்டு போயிட மாட்டீங்களே. நம்மளும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இப்ப மட்டும் இல்ல என்னைக்கும் எதுக்காகவும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்ல ஆள் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே நைட்டும் ஆகுது. திடீர்னு ஒரு மெய்டு டீமன் கதறிட்டு வந்து அப்படியே வெளியே விழுறாங்க. நம்ம லின்யூ என்னாச்சுன்னு கேட்க உள்ள ஒரு டீமன் இருக்கு. நம்ம ஜின்னும் இப்ப அங்க வந்துடுறாரு. நீ சீக்கிரம் அப்பா கிட்ட சொல்லி ஆளுங்களை கூட்டிட்டு வா. நம்ம ஹீரோவும் அவங்களும் அப்படியே உள்ள போக அங்க பார்த்தா ஒரு பெரிய பாம்போட வால் இருக்கு. அவங்களும் அப்படியே அது என்னன்னு பார்க்க அது ஒரு ஸ்னேக் டீமன். டக்குன்னு அவங்கள டைவர்ட் பண்ணிட்டு அதுவும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஆளுங்களும் இப்ப அங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை வர அங்க காணும். நம்ம ஹீரோ அந்த டீமன் தான் அவளை தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லின்யூ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த மைட் கிட்ட கேக்குறாங்க. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க கத்துற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சு. ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கதை உடைச்சிட்டு உள்ள வந்துட்டேன். அப்பதான் அந்த பெட்ல ஒரு ஸ்னேக் டீமன் உட்காந்துட்டு இருந்துச்சு. அது லிங்கன் அவங்க சொல்ல நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன உளறிட்டு இருக்க? அந்த டீமன் அப்படி லிங்கா இருக்க முடியும்? நான் போய் சொல்லலன்னு அவங்க ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் லிங்கு கிட்ட அவ என்ன டீமனான்னு கேட்கிறாரு. அவங்களும் கொஞ்சம் முன்னாடி நடந்ததை அப்படியே நினைச்சு பார்க்க அந்த டீமன் அந்த முகத்தை மறைச்சிருந்தாலும் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரி தான் இருந்திருக்கும். பதில் சொல்ல முடியாம அவங்க அப்படியே தங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டு உங்க யார் உதவி எனக்கு தேவையில்ல, நானே அவளை கண்டுபிடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கிளம்புறாரு. மழை வர பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம லினியோவும் இப்ப அங்க வந்துடுறாங்க. ஆள் அவங்க மேல சம கோவத்துல இருக்கு. இப்ப என்ன நம்ம ஒரு டீமன் இல்லைன்னு சொல்லி இருக்கணுமா? அப்படி சொன்ன மட்டும் என்ன மாறப்போகுது? அவ இப்பயும் என் ஃப்ரெண்டு தான். நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம், அப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு அவங்க சொல்ல 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கிற நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களோட பாதி உடம்பு மட்டும் அப்படியே பாம்பு மாதிரி மாறி இருக்கு. இல்ல நான் ஒரு ஸ்னேக் டீமன் கிடையாதுன்னு சொல்லி அவங்க அப்படியே அழுதுகிட்டே அவங்க தோலெல்லாம் அப்படியே அவங்களே பிச்சுட்டு கதறிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட நம்ம நூவும் அந்த ஸ்பிரிச்சுவல் பீடை தேடிட்டு இப்ப ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டேங்க் மட்டும் இப்ப இங்க இருந்திருந்தா எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். கழட்டி விட்டுட்டு வந்துட்டு இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம லின் மாஸ்டர் டீமன் உள்ள பூந்ததுல இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஜின் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவங்க அவளை தேடிட்டு அந்த டிராகன் கேவுக்கு தான் போயிருப்பாங்க. அங்க ஏன்டா
எங்கடா போனாங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அப்படியே டென்ஷன் ஆக அந்த ஸ்னேக் டிமன் இருக்கிற இடத்த பத்தி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னு படிப்பை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஒரு சாதாரண ஸ்காலர் தான். ஆனா லினியோ கஷ்டப்படுறத நான் என்னைக்குமே பார்த்துட்டு இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு டிராகன் கேவ் போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க நாள் கேட்க. நம்ம லின் மாஸ்டரும் ஒரு செகண்ட் அமைதியாயிட்டு நம்ம ஆளுங்களை போய் ரெடியாக சொல்லு. அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த கேவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கதான் இருக்காங்க. நம்ம ஜின்னும் இப்ப அங்க வர ஆள் கையில ஆன்டிடோஸ் காயம் ஏற்பட்டா மருந்து, அந்த டீமன் கூட சண்டை போறதுக்காக கவசம்னு சொல்லி எல்லாமே இருக்கு. போத குறைக்கு அந்த கேவோட ஒரு மேப்பையும் கொண்டு வந்திருக்காரு. இது இங்க உனக்கு கிடைச்சிச்சு, லின் மாஸ்டர் தான் எனக்கு இது கொடுத்தாரு. சரி வாங்க போலான்னு சொல்ல, இல்ல நீங்க இரு, உனக்கு திரும்ப காயப்படுறத நாங்க விரும்பல, நாங்க போய் அதை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆளும் சரின்னு சொல்ல, போன வாட்டி அந்த டீமன் அவங்கள அட்டாக் பண்ண அதே வழியா தான் இவங்க இப்ப உள்ள போறாங்க. அந்த டீமனும் திரும்ப வந்து அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. நம்ம லினியோ அது கிட்ட வசமா சிக்கிறாங்க. திரும்பவும் நீங்களா, இந்த வாட்டி உங்களால தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவங்கள தூக்கிட்டு உள்ள போக நம்ம ஹீரோ குறுக்க பூந்து அதை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆள் அவரோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேற லெவல் சம்பவம் பண்ண நம்ம லினியோவும் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவரும் அவரோட ஸ்வாட அப்படியே அது வாழ ஒரே சொருகிடுறாரு. அந்த டீமனும் வசமா சிக்கிறான். நீ லிங்க என்ன பண்ணன்னு அவரு கேட்க, யாரா அந்த லிங், அப்படி யாரும் இங்க இல்லைன்னு சொல்லுது. நம்ம லினியோவும் நம்ம அன்னைக்கு அந்த ரூம்ல பார்த்த டீமன் இதே மாதிரி இல்ல, அது கொஞ்சம் சின்னதா இருந்தது, பாதி ஹியூமன் பாடி, அதோட முடி கூட ரெட்டா இருந்துச்சுங்கிற மாதிரி அவங்க சொல்ல. ஸ்னேக் டீமன், நீங்க சொல்றது ஒரு டீமன் கிடையாது, அது ஒரு கார்டன் சொல்லுது. என்னது கார்டன் சொல்லிட்டு அவங்களும் அப்படியே முழிச்சிட்டு இருக்கு. அதுவும் டக்குன்னு பாய்சனை தூவிட்டு அவங்க அசந்த கேப்ல அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுது. அதோட வால் மட்டும் அங்க நெளிஞ்சிட்டு இருக்கு. நம்மள டைவர்ட் பண்றதுக்காக போய் சொல்லிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் திரும்ப அப்படியே அதை ஃபாலோ பண்றாங்க. அப்படியே இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஹீரோயின் உண்மையிலே யாரு, நம்ம ஹீரோ அவங்கள கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.